ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 7/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி அவிட்டம் 7:56 AM வரை, பின் சதயம் நட்சத்திரம், பத்திரை கரணம் 7:56 AM வரை மரண யோகம், பின் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம். போன முறை குரு பயிற்சி பலன்கள் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் கிரக நிலைகள் அடிப்படையில், கோட்சார கிரக செஞ்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களும் பொதுவான சில கருத்துக்களும் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக நம்மளுடைய பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மட்டும் இல்லை, தொலைக்காட்சி சேனல்களில் பேசிகிட்டு இருந்த போது இருந்து இப்போ வரைக்கும் அதே தான் நம்மளுடைய பணி. ஏதாவது நமக்கு ஜோதிட ரீதியாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா அரிதிலும் அரிதான ஒரு பொக்கிஷம் ஜோதிடம். நம்ம இறைவனாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 9 கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது. அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒரு பிறப்பில் எப்படி இருக்குது, அதில் நடப்பில் எப்படி இருக்குது, கோச்சாரப்படி எப்படி இருக்குது, அதனால் அந்த மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த காலத்தில் நம்ம எந்த காரியம் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும், எந்த சமயத்தில் எடுத்தால் நமக்கு தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம வாழ பழகக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை ஜோதிடம் கலை. இது ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் கூட இது பாடமாக வச்சு கொடுக்கலாம். ஏன்னா மற்ற பாடங்களில் சில குழந்தைகள் சொல்கிறாங்க, நான் எல்கேஜியிலிருந்து ப்ரீகேஜியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் படித்தது எந்த யூஸும் இல்லைங்கிறத சப்ஜெக்டுகளில் சிலது இருக்குது. மொழியை தவிர, கால்குலேஷன் தவிர, கணக்கு தவிர, மேத்ஸ் தவிர மற்ற விஷயங்கள்லாம் அவசியமில்லாத பாடத்திட்டங்களில் நிறைய நம்ம கல்வி முறைகள் இருக்குது. ஆனால் மிக மிக அவசியமான ஒரு கல்வியாக நமக்கு ஜோதிட கலையை எடுத்துக்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது பிடிச்சவங்க நீங்கள் ஏற்றுக்கலாம், பிடிக்காதவங்க விலகி போகலாம், அதெல்லாம் இல்லை. இது ஏன்னா தெரியாதது உங்களுக்கு புரியாது. புரிதல் இல்லையேல் பிரிதல் தான். இப்போ அந்த வகையான நிலையில் பார்க்கும்போது அந்த நிகழ்வுகளை நம்ம உட்கார்ந்து பேசுகிற ஒவ்வொருத்தரோட, சார் இப்படி இருந்தது, இந்த சமயம் இப்படி இருந்து, இப்படி, ஆமாம் சார் அவ்வளோ கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நானும் படிக்கிறேன். நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு மட்டும் சொல்ல, நீங்களும் படித்து அதை தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். எல்லோரும் கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். நான் சமைச்சது பரிமாறுறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்கிறது மட்டும் போதாது, நீங்களும் சமைக்க கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த உணவு மனப்பசிக்கு முக்கியம். வயிற்று பசிக்கு உணவு முக்கியம் போல் மனப்பசிக்கு நமக்கு வழிகாட்டுது மிகச்சிறந்த ஒரு கைடு இந்த பூமியில். நம்மெல்லாம் இங்கே சுற்றுலாவாசிகளாக வந்திருக்கோம். இங்கே உடம்பு எடுத்துட்டோம், திரும்ப போகும்போது உடம்பு கொடுத்துட்டு போகணும். இந்த விஷா காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இருக்கிற காலம்தான். அந்த விஷா காலத்தில் இந்த பூமியில் இந்த சுற்றுலா ஸ்தலங்களில் சுற்றி பார்க்குற மாதிரி அதுக்கு ஒரு கைடு வேணும்னா அதுதான் ஜோதிடர் தான் அந்த கைடு. ஜோதிடர்னா நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதுக்கு ஆன்மீக அவசியம். ஜோதிடர்களாகியவர்கள் என்ன செய்யணும்னா ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்தணும். அப்போ தான் இறை அனுகூலத்தால் உங்களுக்கு சில சொல் இறைவனுடைய நிலையிலிருந்து உங்களுக்கு வெளிப்படும். அப்போ தான் நீங்கள் சரியாக மக்களுக்கு வழிகாட்ட முடியும். அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். அதோடு நிறைய கற்றுட்டே இருக்கணும், நிறைய கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஜோதிடத்துக்கு வாங்க. அரைகுறையாக கற்றுட்டு வரக்கூடாது. அனுபவம் முக்கியம். அப்படின்னா அனுபவப்பட்டவங்களுடைய புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம். நான் கூட என்னுடைய அனுபவத்தை கிரகராஜ்யம் அப்படிங்கிற பேரில் விஜயா பதிப்பகம், கோவை விஜயா பதிப்பகத்தில் என்னோடய புத்தகம் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். அது ஜோதிடம். தத்துவங்கள் நிறைய எழுதியிருக்கேன், சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன். சிறுகதைகள்.comல் போய் அன்னூர் KR வெளிச்சாமின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் 350க்கு மேலே சிறுகதைகள் இருக்குது, படிக்கலாம். சிறுகதைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களே நான் அதை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படித்தவங்களுக்கு உடனே அந்த அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அனுபவ அறிவு உங்களை முறைப்படுத்தும், நெறிப்படுத்தும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு உலகத்தில் குற்றவாளிகள் அதிகரிக்கிறாங்கன்னா, எல்லாரும் படித்தவங்க குற்றவாளிகள் ஆகிறாங்கன்னா, பாடத்திட்டங்கள் தயாரித்தவர்கள் தான் முதல் குற்றவாளி. பாடத்திட்டங்கள் எந்த நாட்டில் சரியில்லாமல் இருக்கோ அங்கே உயர்கல்வி படித்தவனும் தவறு செய்கிறானோ, இப்போ அந்த பாடத்திட்டங்கள் தோல்வி அடைந்து விட்டதுன்னு அர்த்தம்.
இப்போ பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கணும். ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக அதற்கு முதல்ல பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஜோதிட ரீதியாக இந்த தகவலை சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, எது ரீதியாகவும் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிறது தப்பில்லை. நீ இந்த பலன் சொல்லிட்டு இருக்க, அது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு ஒருத்தங்க கமெண்ட் போடுவாங்க. அது என்ன சூழ்ச்சித்தனம், அது என்ன கெட்ட புத்தி. நல்ல புத்தியோட நல்லொழுக்கத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு நல்லது, பிறருக்கு நம்மால் பிறருக்கு தீங்கு ஏற்படாது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்குது, சகல தோஷங்களும் நீக்கக்கூடிய பிரதோஷம். சனிக்கிழமை கிருத்திகை இருக்குது. கிருத்திகையில் முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கிருத்திகை அன்னைக்கு அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலில் தங்கத்தேரோட்டம் நடக்கும். மாலை 6 to 8 தங்கத்தேர் பணம் செலுத்தி கட்டளைதாரர்களாகி அதை ஓட்டி வைக்கிறவங்களுக்கு குருவனுடைய பாதிப்பு நீங்கும். இப்போ யாருக்கெல்லாம் குரு பயிற்சி சரியில்லையோ அவங்கெல்லாம் நீங்கள் தங்கத்தேர் ஓட்டி வைக்கலாம். மிகச்சிறந்த பரிகாரம். பொன்னவன் குருனா யார்? பொன்னவன். அதே மாதிரி யானை எங்காவது பழக்கப்பட்ட யானை எங்காவது கோயில்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் உணவு கொடுக்கலாம். அதுபோல் கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம். திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடலாம். முக்கியமாக அன்னூர் மன்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் இழுக்கிற நிலையை அதற்கான ஒரு கட்டணம், அரசு கட்டணம் செலுத்தி அன்னதானம் கூட நீங்கள் பங்கெடுத்து அதை ஓட்டி வைக்கிறது கூட உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற தங்கத்தேருக்கு பணம் கட்டி நீங்கள் இழுக்கலாம். தங்க தானமாக பண்ண முடியாது இறைவனுக்கு, ஏன்னா அது விற்கிற விலை அதிகம். அதனால் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட ராசி பலன் பார்க்குறது போக உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னா 9842236995ங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பி உங்களோட ஜாதகத்தை முழு பலன் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபீஸ் வரும், அது ஜிபே இதே நம்பர் போட்டுக்கலாம். நேரில் பார்க்க வர்றவங்க காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, பண்ணால் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவிடுங்க. அதனுடைய அந்த வார்த்தைகளை பிறர் மனம் நோகாத வகையில் பதிவிடுங்க. எனக்காக மட்டும் இல்லை, வேறு எந்த சேனலுக்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் நீங்கள் பதிவிடணும். நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் ரிஷபத்தில் பகை, சந்திரன் கும்பத்தில் சமம், செவ்வாய் மேசத்தில் ஆட்சி, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு கடகத்தில் உச்சம், சுக்கிரன் கடகத்தில் பகை திங்கட்கிழமை முதல், மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் திங்கட்கிழமை. சனி மீனத்தில் சமம், ராகு கும்பத்தில் பகை, கேது சிம்மத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்தில், ஞாயிறு திங்கள் கடகத்துக்கும், செவ்வாய் புதன் சிம்மத்துக்கும், வியாழன் வெள்ளி கன்னிக்கும், சனிக்கிழமை துலாத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு வலைத்தளங்களில் பதிவிடுறது, ஒருத்தர் கூட பேசுகிறது, ஒரு முடிவெடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசித்து பண்ணணும். எப்போவுமே யோசித்து பண்ணணும், சந்திராஷ்டமத்தில் கூடுதலாக யோசித்து பண்ணணும். இது என்னுடைய ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு. இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. பூமி வழி நன்மை ஏற்படும். வாங்கிறது, விற்கிறது, அதை சரி பண்ணுறது, சப்டிஷன் பண்ணுறதுக்கு முதல்லாம் எக்கச்சக்கமாக கேட்டதாக சொல்கிறாங்க. இப்போல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும். இது ஒரு நல்ல தன்மை, நல்ல தருணம், மக்கள் பயன்படுத்திக்கலாம். அதோடு இந்த இடம் வாங்கும்போது யோசித்து வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, நாளான்னைக்கு ஒரு விலை இருக்குது. அப்படிப்பட்டவங்ககிட்ட ஏமாறாமல் இருங்க. ரொம்ப அதிக விலை கொடுத்து இடத்த மட்டும் வாங்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு அளவான விலையில் இடம் வாங்கி வீட்டையும் கட்டிடலாம், ஒரு காரும் வாங்கிடலாம்.
அந்த பணி செய்கிற இடத்துக்கு அந்த காரில் போயிட்டு வரலாம். கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாத இடமா கூட இருக்குது, ஜன நெருக்கடி இல்லாத இடமா இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சகோதர விஷயத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற என்னென்னா சங்கடங்கள் அகலும். ஏதாவது சங்கடங்கள் இருந்து அகலும். வெளியூர்காரங்களோட சந்தோஷமாக பேசுகிறோம். சகோதர வகையோட வருத்தம், கோபம், குரோதம் இதெல்லாம் வருது. இது இந்த பூமியினுடைய அமைப்பு முறையால் மனிதர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்கள். அது சில சமயம் மாறும், அது சில சமயம் ஏமாறும். அப்போ அந்த ஏமாறுற காலத்தில் கவனமாக இருந்து மாறக்கூடிய காலத்தை சாதகமாக எடுத்துக்கணும், பொறுத்து இருக்கணும், காத்திருக்கணும். குரு நல்லிடத்தில் இல்லை, வர நவம்பர், டிசம்பர், ஜனவரி குரு நல்லிடத்துக்கு வரும். இப்போ ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்குது இல்லைன்னு பாருங்கள், சிறப்பாக நடக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ இருந்தே பத்திரிக்கை கொடுக்கறது, பத்திரிக்கை அடிக்கிறது, அந்த போக்குவரத்து இந்த மாதிரிலாம் நடக்கும். கல்வியில் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும், சிரமங்கள் குறையும். ஏன்னா ராசி அதிபதி பழக்கும்போது துணிஞ்சு செயல்பட்டு சோம்பேறித்தனம் இருக்காது, செயல்பட்டு நீங்கள் சாதிச்சிருவீங்க. அது ஆணி மாதம் ஒரு 5-6 தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும், ஒரு 2 வாரம். அந்த 2 வாரத்துக்குள்ளே வேகமாக செயல்பட்டு எல்லாம் பண்ணிடுங்க. கிரகங்கள் தான் நம்ம இயக்குது, நம்ம வெறும் கருவி மாதிரி தான். நம்ம முயற்சியால் நடக்குதுனாலும் அதனுடைய இயக்கமும் ஒரு காரணமாகுது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் போகிற பாதை எப்படி இருக்குன்னா சாதகமாக இருக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு முருகன். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபராசிக்கு 11ல் சனி. நல்லது, சிறப்பு. 12ல் செவ்வாய். கொஞ்சம் கூடுதல் செலவு, பூமி வகையில் செலவு, சகோதர வழியில் செலவு. குரு நல்லிடத்தில் இல்லை. இப்போ குரு முதல்ல நல்லிடத்திலிருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. காரியம் நடக்குது, பணப்பற்றாக்குறை, கடன் வாங்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனாலும் கடன் வாங்கினாலும் அது உபயோக கடனாக இருக்குது, உபயோகமற்ற கடனாக இருக்காது. ஒரு கார் வாங்குவீங்க, கடன் வாங்கி வாங்குவீங்க. ஒரு வீடு வாங்குவீங்க, கடன் வாங்கி வாங்குவீங்க. கல்விக்கான செலவுக்கு கடன் வாங்குவீங்க. வெளியூர் பயணத்துக்காக கடன் வாங்குவீங்க. இப்படி ஒரு சில நல்ல விஷயத்துக்காக வாங்குவீங்க. இதே சனி முடங்கி இருந்து குரு நல்லிடத்தில் இல்லைன்னா மருத்துவ செலவுக்காக கூட கடன் வாங்க வச்சிரு நிறைய பேர். ஆக உங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு பழைய வீட்டிலேருந்து ஒரு புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் இருக்குது. தகுதி உயர்வு கிடைக்கும். இந்த தகுதின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கவலை இருக்குது. நான் கூட ஒரு தத்துவம் எழுதியிருக்கேன் இந்த தகுதியை பற்றி. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இதை பதிவு பண்ணால் சம தகுதின்னு போடுவாங்க. சொத்துக்களின் மதிப்பு தகுதியாக கணக்கிடப்படுவதால் ஒழுக்கத்தின் மதிப்பு தகுதி இழந்து விட்டது. இது நான் டெய்லியும் தத்துவங்கள் எழுதுகிறேன். இதே நம்ம சேனலில் நீங்கள் கம்யூனிட்டி பக்கம் போனீங்கன்னா உள்ள வரும், படிக்கலாம். உலக நடப்பை பற்றி நான் தத்துவமாக எழுதிட்டுருக்கேன். விவேக சிந்தனை, முதல்ல விடியல் சிந்தனைன்னு எழுதிட்டு இருந்தேன், இப்போ விவேக சிந்தனைன்னு எழுதிட்டுருக்கேன். ஒரு விவேக சிந்தனைங்கிறது ஒரு நல்ல வார்த்தையாக தெரிஞ்சுது, விவேக சிந்தாமணி மாதிரி. அதனால் அதை அப்படி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த தத்துவங்களை நீங்கள் படிங்க, பலன் பெறுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு இது வராது, சாதக சந்தர்ப்பம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். நல்ல விஷயங்கள் நடக்க யோகம் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுக்கான ஏற்பாடு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கு. இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கனாலே ஆமாங்க கரெக்டுன்னு சொல்லுவீங்க. பண வரவு இருக்குது. அந்த பண வரவுக்குரிய யோசனைகள் இருக்குது. திசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது மாறி இருந்தால் கொஞ்சம் சிரமம் இருக்கும். நீங்கள் ஒரு விவசாயி இருக்காருன்னா நல்ல பூமியாக இருந்தாலும் நல்ல விதையாக இருந்தாலும் மழையில்லாத காலத்தில் விதைச்சா முளைக்குமா?
அவர் விதைப்பாரா? விதைக்க மாட்டார். மழையுள்ள காலத்தில் தான் விதைப்பார். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? மழையுள்ள காலத்தில் விதைச்சு எடுத்துட்டு மழை இல்லாத காலத்தில் அதை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. சாப்பிட்றது தான் முக்கியம். உணவு தான் முக்கியம் இந்த உலகத்தில். வேறு எதுவும் கிடையாது. பல லட்சம் கோடி சொத்து வச்சுருந்தாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. 10,000 ரூம் வச்சு ஒரு பங்களா கட்டினாலும் ஒரு ரூமில் தான் படுத்துக்க முடியும். அது தெரியாமல் ஊரை அடித்து உலையில் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதனால் பயம்தான், என்ன நடக்க போகுதோன்னு. நிம்மதி கூட இருக்காது. நிம்மதியாக வாழணும்னா ஆசைகளை துறக்கணும், பேராசைகளை துறக்கணும். அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய தருணத்தை குரு கொடுக்குறார். ஆக இந்த வாரம் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பம் எல்லா துறையினருக்கும் இருக்குது. முக்கியமாக சுப நிகழ்வு குடும்பத்தில் ஏற்பாடு நடக்க, ஒரு வீடு மாற்றம், இடம் மாற்றம், பள்ளி மாற்றம், கல்லூரி மாற்றம், உங்கள் வாழ்க்கை தரம் கொஞ்சம் மாறும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவன். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதி இந்த வாரம் ஞாயிறு திங்கள் நல்ல இடத்தில் இருக்க மாட்டார், அஷ்டமத்தில் இருப்பார். கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும். ஆனாலும் என்னங்க, மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து, ஆட்சி வீட்டில் இருந்து 4ஆம் பார்வையாக கடகத்தில் இருக்கிற குருவை பார்க்கிறார். மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்கிறது. புதிய விஷயங்கள், புதிய தொடக்கங்கள், எதிர்ப்புகள் விலகிறது, நன்மைகள் நடக்கிறது, பேரும் புகழும், பெரிய மனிதர்களோட தொடர்பு, பூமி வழி நன்மை, ஆட்சி அதிகார வழி நன்மை, நல்லது வெளிப்படுறது, கெட்டது பலவீனப்படுறது என ஒரு சிறப்புமிக்க வாய்ப்புகள் அதிசாரமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி உங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுபகாரிய முடிவுகள் கூட குடும்பத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தால் ஃபிக்ஸ் ஆயிரும். வர வேண்டிய பணம் இருந்தால் வந்துடும். பங்கு பிரச்சனை இருந்தால் தீர்ந்துடும். வழக்கு இருந்தால் பேசி முடிவுக்கு வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நான் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்கள எப்பவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அது சாமி அவங்க கண்ணுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. அவங்களும் பக்கத்தில் வரும்போது தெரியும். கண்ணுக்கு தெரியாதது இல்லைன்னு சொல்கிறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம இருக்குன்னு சொல்கிறோம். அவங்க பயணத்தில் பக்கமாக வரும்போது ஆமாம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அது இல்லைன்னு சொல்கிறதுனால சாமிக்கு துன்பம் இல்லை, மனுஷனுக்கு தான் துன்பம். நல்ல விஷயங்களை எடுத்துக்காத ஒரு மனிதர்களுடைய நிலை, அது அவர்களுக்கு தான் துன்ப முடியாது. சூரிய வெளிச்சத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி உழைச்சி முன்னேறலைன்னா, மழை பெஞ்சிருக்கு, நீங்கள் விதைச்சி பயிரை தானியத்தை எடுத்துக்கலைன்னா அந்த மழைக்கு என்ன கவலை, அந்த சூரியனுக்கு என்ன கவலை? அது நம்மளுடைய நலனுக்காக அதனுடைய இயக்கம் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்கத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும், அல்லது நல்லா வாழ பழகிக்கணும். அதை விட்டுட்டு நாம் அதை குறை சொல்லக்கூடாது. ரொம்ப சுடுது, மோசம் சூரியன் அப்படின்னு, ரொம்ப அடிக்குது காற்று மோசம். ஏன்னா தென்றல் குழுன்னு தான் இருக்கும், அதனால் மழையை கொண்டு வர முடியாது. புயல் கடுமையாக இருக்கும் காற்று, ஆனால் அதனால தான் கடலிருந்து இந்த மண்ணுக்கு மழையை கொண்டு வர முடியும். இப்படி ஒரு அதிசயம் பாருங்கள், என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இந்த பூமியே சொர்க்கம், வேற எங்கேயும் சொர்க்கம் கிடையாது. நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படக்கூடிய வாரமாக எடுத்துக்கலாம். ஆனாலும் ஞாயிறு திங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும், வலுப்பெறுவீங்க, வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். கடந்த கால சோதனைகள் சாதனைகளாக மாறும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு விநாயகர். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சனி அஷ்டமத்தில் இருக்கிறது குரு பார்க்குது. அப்போ குரு அஷ்டம சனியை பார்க்கறனால அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். வெயிலுக்கு கொடை பிடிச்ச மாதிரி, வெயிலுக்கு கொஞ்சம் மேகமூட்டம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் குரு விரயத்தில் இருக்கு. விரய குரு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு
ஒரு தொகைக்கு 2 தொகையாக உங்களுக்கு செலவுகளை காட்டும். எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் ஜாமீன்லாம் போடாதீங்க. நம்பிக்கை அடிப்படையில் பத்திரங்கள்லாம் ஒருத்தருக்கு நண்பர் கேட்டாருங்க, அவர் ஏதோ லோன் வாங்குறாராமா, பத்திரத்தை கொடுக்குறேங்க. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாங்க குடி வந்தாங்க, 2 நாள் வாக்கிங் கூட வந்தாங்க, நல்லா பேசுகிறாங்க, பழக்கத்துக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஊருக்கு போகிறாங்களாமா, நல்லா வந்தவங்களாமா, கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்களாமா. அதனால் என்னோடய நகையை கேட்குறாங்க, ஒரு 10 பவுனுங்க, அந்த சைன் ஒன்று இருக்குது, அது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து கொடுக்குறாங்களாமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துறாதீங்க. அவங்க போட்டுட்டு போயிடுவாங்க. வீடு வாடகைக்கு தான் எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பாத்திரங்கள் வச்சுருந்துருப்பாங்க, அது எல்லா பொருளும் சேர்த்து ஒரு 50,000 இருக்கும். ஆனால் 15 லட்ச ரூபா நகையை கொண்டு போயிடுவாங்க. அட்ரஸ் மாற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க உங்களை சுற்றி வருவாங்க, எச்சரிக்கையாக இருங்க. சார் இதில் இந்த பணத்தில் இந்த இடத்துல முதலீடு பண்ணால் அது அப்புறம் பயங்கரமாக பெருகிரும், நீங்கள் எதுக்கு உழைக்கிறீங்க, உழைக்காமல் பணம் மாதம் மாதம் வர்றதுக்கு நான் வழிகாட்டுறம்பாங்க. பண்ணிடாதீங்க. இந்த ஈமு கோழி பண்ணை, அந்த கோழி பண்ணை, இந்த கோழி பண்ணை, அந்த 10 மடங்கு வட்டி கொடுக்கறது, 10 ரூபா வட்டி கொடுக்கறது, இருக்கிறத கையில் நாம்பி பிடிச்சிக்கணும், திறக்கக்கூடாது. எச்சா சம்பாதிக்கிறத விட போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியை பார்த்துக்கணும். ஒரு வேலை மாறினா கூட இன்னொரு வேலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு வேலையை ரிசைன் பண்ணணும். சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். வருமானமாக சந்தோஷம், செலவு ஆனால் ஆகுதுன்னு நினச்சிக்கணும், ஆனால் பார்த்து செலவு பண்ணணும். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்ல, புதியவர்களை, அறிமுகம் இல்லாதவர்களை நம்பக்கூடாது. இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன். அரசியலில் எதிர்ப்புகள் அதிகம். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தால் தண்டனை வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, 6இல் ஆட்டம் போட வைத்த அதே சனி 8இல் கட்டி போட்டு விடும்னு தத்துவம் எழுதியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. 6இல் ஆட்டம் போட வைத்த அதே சனி 8இல் கட்டி போட்டு. எல்லாரையும் இல்லை, திசாபுத்தி மோசமாக இருந்தால். நிறைய பேருக்கு திசாபுத்தி நல்லாயிருக்கு. திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போது திசா வண்டி மாதிரி ஒரு கார் வச்சுருக்கீங்க, அஷ்டம சனின்னா இருட்டு, அது லைட் இருக்குது, பயணம் தொடரும். மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, குரு நல்ல இடத்துல இல்லைங்கிற மாதிரி பயணம் தொடரும். ஆனால் அந்த பயணம் வந்து ஸ்லோவாக இருக்கும், வேகமாக இருக்காது. ஆனால் பயணம் தடைப்படாது. ஆனால் திசாபுத்தியும் கெட்டிருந்துன்னு வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் சனி திசை சனி புத்தியே நடக்குது ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது திசாநாதனும் புத்திநாதனும் அஷ்டமத்தில் முடங்கும் போது செயல்பாடுகள் சுணக்கம் ஏற்படும், காரிய வெற்றி கொடுக்காது. அதனால் என்னங்க, இதெல்லாம் ஒரு கவலையா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படி நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நிகழ்வு. நம்ம வாழ்க்கையில் இரவு பகல் மாதிரி இது ஒரு நிகழ்வு. திரும்ப மறுபடியும் நல்ல இடத்துக்கு வரும்போது நல்லது நடக்க போகுது. இப்படி புரிஞ்சவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே துன்பமாக எதையும் நினைக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதவங்க சும்மா தாடி விட்டு எல்லாம் ஒன்றும் சரியில்லைப்பா, நான் ஒன்று விரும்பினேன், அது நடக்கலை, அது மாறி போச்சு, இப்படி ஒரு கவலைப்பட்டப்போ போனால் இன்னொன்று கிடைக்குதுன்னு நினச்சிக்கணும், ஒன்று போனால் இன்னொன்று கிடைக்குதுன்னு நினச்சிக்கணும். புதிய முயற்சி எடுக்கிறது, திருமணம் போன்ற காரியங்கள் எடுக்கலாமான்னா பார்த்து விசாரித்து யோசித்து பேசி பார்த்து அப்படி முடிவெடுக்கணும். எதுவுமே முடிவெடுக்கக்கூடாதுன்னு இல்லை, முடிவெடுக்கலாம், அப்படி இருக்கணும். எதுவுமே வந்து ஒரு எழுத்தடிப்படையில் பண்ணிக்கணும், நம்பிக்கை அடிப்படையில் போகக்கூடாது. இப்படி இருந்தால் இந்த காலத்தை வெல்லலாம். இந்த வாரத்தில் செவ்வாய் புதன் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தை போக்குவரத்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து இன்னொரு 2 வாரத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் அலைச்சல் சிரமங்களை கொடுக்குது, சோர்வை கொடுக்குது, உறக்கமின்மை கொடுக்குது. ஆனால் குரு அற்புதமான இடத்துல இருக்குங்க. 7 சனி இருந்தாலும் அதை பார்க்குது. 7 சனி திக்பலம் கூட. இது பதவி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்வு, வண்டி வாகன சேர்க்கை, வெளியூர் பிரயாணம், புகழ், அந்தஸ்து, புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது. ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்திருக்கும், ஆனால் அதை எப்படி எடுத்து செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ செயல்படும். அட இந்த சுவிட்ச் இங்கே தான் இருந்திருக்கு, நம்ம
இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டுமே, இந்த சுவிட்சை போட்டிருந்தா வெளிச்சம் வந்திருக்குன்னு இப்போ தான் புரியும். நல்ல நேரம் வந்தது எல்லாம் புரியும். முகம் பளிச்சுன்னு இருக்கும், புகழ் கூடும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், பெரிய விஐபிகளுடைய விசேஷங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும், வியாபாரத்தில் அதிக நன்மை, அரசியல் ஆதாயம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பம் உள்ள வாரமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். திசாபுத்தி நல்லா இருந்தால் சிறப்பு அதிகம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு குரு நல்ல இடத்தில் இல்லை, பணப்பற்றாக்குறை ஏற்படும். சனி நல்ல இடத்தில் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுன்னா, அந்த வேலையும் பண்ணிடு, இந்த வேலையும் பண்ணிடு, அந்த வேலையும் பண்ணிடுன்னு உங்களை தூண்டி விட்டுருக்கோம். பணம் வேணும் இல்லைங்க. அது சொல்கிறாரு, பணம் கோடிக்கணக்கில் இருந்ததுங்க, சந்தோஷமாக தான் இருந்தேன், வீடு கட்டினதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுங்க, பண கஷ்டங்க அப்படின்னு. ஒரு 2 கோடி வச்சுட்டு 5 கோடிக்கு வீடு கட்டிட்டாரான், கடன் வாங்கிட்டாரு, பண கஷ்டம் வந்துருச்சான். ஏங்க 1 கோடியில் வீடு கட்டிட்டு 1 கோடி வீட்டில் வச்சுருந்தா, அல்லது பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா, இல்லை தொழிலில் போட்டிருந்தா எப்படிங்க கஷ்டம் வரும்? பேராசை பெருநஷ்டம். இல்லை வீடே கட்டாமல் இருந்தால் பணம் இருக்க தான் செய்யும். அது அறியாமையாக பேசுகிறாங்க, வெகுளித்தனமாக பேசுகிறாங்க நிறைய பேர். ஆசைப்படுறவங்க, பேராசைப்படுறவங்க நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. 5 லட்ச ரூபா இருக்குன்னா 50 லட்ச ரூபா காரு சார், என்னுடைய விருப்பம் அதான் சார், அதை எடுப்பேன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி நிறைய பண்ணிக்காதீங்க. அடுத்தது 7க்கு சனி வரும், 8க்கு வரும், அப்புறம் முடக்கி போடும். 6ல் சனி இருக்கும்போது கடன் கிடைக்கும். கடன் தேடி கூட வரும். சொந்தக்காரன் கொண்டு வந்து மாப்பிள்ளை இது வச்சுக்க, மெதுவாக கொடுன்னு கூட கொடுப்பாங்க. அப்புறம் 8க்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்பாங்க திரும்பி. அதனால் இப்போவே நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், இருக்கிற அளவு பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம். 75 ரூபா உங்ககிட்ட இருந்தால் 25 ரூபா வாங்கிக்கலாம். 25 ரூபா வாங்கினா எப்படி கட்டிடலாம். ஆனால் 10 ரூபா வச்சுட்டு 90 ரூபா கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கோடி வச்சுட்டு 90 கோடி கடன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 கோடி சேர்ந்து போயிடும். அதை மட்டும் பண்ணிடாதீங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. சின்ன அளவில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு சொல்கிறேன், பெரிய அளவு உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு 50 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 70 லட்சத்துக்கு வீடு வாங்கலாம். 10 லட்சம் வச்சுட்டு 70 லட்சத்துக்கு வீடு வாங்கினீங்கன்னா, 1 கோடிக்கு வீடு வாங்கினீங்கன்னா கடன் கட்ட முடியாதுன்னு மிடில் கிளாஸுக்கும் சொல்லலாம். சரி, பழைய வீடு தான் இருக்குது சார், தாத்தா வீடு, நான் வீடு என் வாழ்க்கையில் கட்ட முடியும். பரவாயில்லைங்க, முடியாட்டி முயற்சி எடுத்தீங்களா? முடியாட்டி பரவாயில்ல, நடக்கலைன்னா விட்டுருங்க. அது பிறப்பு ஜாதகம் சாதகமாக இருக்காது. அதுக்கு சில பேருக்கு பிறப்பு ஜாதகம் சாதகமாக இல்லைன்னா என்ன பயிற்சி வந்தாலும் எதுவும் நடக்காது. பிறப்பு ஜாதகம் சாதகமாக இருந்தால் தான் நடப்பு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்படி இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம், இருக்கிறத வச்சு வாழுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறதுக்கு சொத்து முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். அந்த அறிவு இருக்கணும். அது இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும்னாலும் வியாழன் வெள்ளி சந்திர நஷ்டம் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனாலும் காரிய வெற்றி உண்டு. சனி கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சு தான் தீரும் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு அற்புதம். 9ல் குரு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அதெல்லாம் பொதுவாக நன்மைகள் நடக்கும். ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், அழகு மேம்படுத்துவீங்க, அப்புறம் வருமானத்துக்குரிய வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க. ஒரு நிறுவனம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் அமைக்கிறது, இந்த மாதிரி அந்த கிளைகள் பரப்புறது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், கடன் அடைபடுறது, புரியாத விஷயங்கள் புரிகிறது, நல்லோர் சேர்க்கை, ஆன்மீக நாட்டம், அரசியலில் மாற்றம், ஏற்றமான மாற்றம் உண்டாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு. ராசி அதிபதி போய் 8ல் மறைஞ்சிட்டார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதத்துக்கு நல்ல இடத்தில் இல்லை. பணப்பற்றாக்குறை, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், சில சிரமங்கள் காட்டும்.
சனி 4 இருக்குது. அஷ்டார்த்தம சனி, அஷ்டம குரு. இது கொஞ்சம் கடினமான காலமாக இருக்குது. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. இது அப்படியே இருக்காது. இருட்டாக இருந்தால் இருட்டாகவே இருக்காது, வெடியும். பகலாக இருந்தால் பகலாகவே இருக்காது, இருட்டாகும். இதை புரிஞ்சவன் தான் வாழ முடியும். பகலாக இருக்கும்போது நான் வெளிச்சத்தில் இருக்கேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருமாப்பு கொள்ளக்கூடாது. இருட்டில் இருக்கும்போது நான் அவ்வளோதான் முடிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை. நிரந்தரமானது எதுவும் இல்லை, எதுவும் நமதில்லை. அந்த சாணக்கியம் இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். எந்த மனிதனும் தாழ்ந்தவன் அல்ல, எல்லாருமே சமம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல்நிலை, ஒரே அமைப்பு கொண்டு தான் இந்த பூமியில் பிறக்கிறோம். இந்த பூமி இறைவனோடது. நாம தான் அது ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரம் போட்டுட்டோம், பணம் அடிச்சிட்டோம், தங்கத்தை எடுத்துட்டோம். இதையெல்லாம் வச்சு ஒரு மனிதனை உயர்த்திக்கிறோம். நான் முன்னெல்லாம் விட நான் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிறேன், ஒரே ஏக்கராவில் கட்டியிருக்கேன், நீ என்ன 5 சென்டில் தான் கட்டியிருக்கேன், நீ சாதாரண ஆள், நான் தான் பெரிய ஆள். நான் 50 லட்ச ரூபா காரில் போகிறேன், நீ என்ன 15 லட்ச ரூபா காரில் தானே போகிறேன், நீ நடந்து தானே போகிறேன். அப்படியெல்லாம் ஒரு மனிதனை எடை போடாதீங்க. பணத்தால் ஒருத்தர் நீங்கள் ஒதுக்க நினச்சிங்கன்னா குணத்தால் அவன் உங்களை வந்து ஆல்ரெடி ஒதுக்கியிருப்பான். அதனால் புரிஞ்சுக்கங்க சொல்கிறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எனக்காக சொல்லலை, அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக சொல்கிறேன். அதனால் யார் என்ன பண்ணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்ல குணத்தோடு இருங்க, பணத்தோடு இருக்கிறத விட. அப்போது குரு நல்ல இடத்துல இல்லாத போதும் நம்ம வந்து சாதிக்க முடியும், நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நம்ம வந்து குணத்தால் நல்லவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியில்லாத நேரத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் திசாபுத்தி நல்லா இருந்துன்னு வைங்க, இந்த குரு பலவீனம், இந்த சனியோட பலவீனத்தை சரி கட்டிவிங்க. ஆனால் செவ்வாய் வலுவாக இருக்குங்க 5. இந்த மாச கிரகங்கள் சூப்பராக இருக்குது. அந்த 5 இருக்கிற 6 இருக்கிற சூரியன், 7 இருக்கிற 7 புதன், சந்திரன் போகிற பாதை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக குரு சனி நல்லா இல்லாட்டியும் மற்ற கிரக அமைப்பு நல்லா இருக்கிறனால இந்த வாரம் உங்கள் முயற்சிக்குரிய பலன் சாதகமாகும், பூரணமாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. சனி 3ஆம் இடத்துல, சூப்பர். குரு 7ஆம் இடத்துல ராசியை பார்க்குது, அற்புதம். உங்களுக்கு சிறப்புக்குரிய நற்பலங்களாக சொல்லலாம் இந்த வாரம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வீடு இட மாற்றம், கல்லூரி, நல்ல கல்லூரி கிடைக்கிறது, டொனேஷன் இல்லாமல் மெரிட்டில் வர்றது, நல்லா இப்படி இருக்குன்னு நினச்சே பார்க்கலேன்னு சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகிறது, ஒரு நல்ல வாகனம் எடுக்கிறது, பதவி, பெரிய பதவி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, பேர் கிடைக்கிறது, பணம் நிறைய கிடைக்கிறது. திசாபுத்தி நல்லா இருக்கணும். ஆனால் திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்களை பார்க்க வரணும். சினிமா துறையில் இருந்தீங்கன்னா பழைய படங்கள் தூசு தட்டி ரிலீஸ் பண்ணாலும் சக்கப்போடு போடும். புதுசாக ஒப்பந்தமாகும். விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, குழந்தைகளுக்கு நோய் நொடி இருந்தால் அது நீங்கிடும். திரும்ப ஒரு இளைஞர் மாதிரி தெரிவிங்க. 80 வயசில் கூட நான் இன்னும் 20 வருஷம் இருப்பப்பா, என்னை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. இந்த கிரகங்கள் அப்படி அந்த அந்த ஜீரணத்தன்மையை கொடுக்கும், முழுசாக கொடுக்கும். எனர்ஜி திரும்ப வந்த மாதிரி இருக்கும். புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கும். பட்டமரம் பூத்து விட்டதுன்னு சொல்லலாம். என்னோடய பாட்டு, அருமையான பாட்டு, பழனி முருகனுக்கு எழுதியிருக்கு. பட்டமரம் பூத்து விட்டது, யாரெங்கு காத்து நிற்பது, வானத்துக்கு வேத்து கொட்டது, கிட்ட வந்து பார்த்து விட்டதும். எப்படி அப்படி சூப்பராக இருக்கும். கனவெல்லாம் நனவானது, மனமெல்லாம் மலை தூவுது, உலகே வசமானது, உன்னை பார்த்ததுமே முருகா. அப்படி அற்புதமான பாடல். கேளுங்க நீங்கள். அன்னூர் கேஆர் வேலுசாமி சாங்ஸ்னு யூடியூப்பில் போனீங்கன்னா கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலம். அந்த பாட்டை கேளுங்க. இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். வழிபாடு தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு 2ல் சனி, வாக்கு சனி. 6ல் குரு. கொஞ்சம் பெட்டராக இல்லை. போன 6-7 மாதமாக 5ல் குரு இருந்தது, திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பாக்கியம் சில பேருக்கு கிடைச்சிருக்கும். அது தள்ளி போனால் கவலைப்படக்கூடாது, திரும்ப கிடைக்கும். வண்டி வாகனம் எடுத்திருப்பீங்க, தொழில் அமைச்சிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க.
ஆனால் இப்போ இந்த குரு மாறினதுனால கொஞ்சம் உடம்பு அசதி, சோர்வு, கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இல்லைங்க மாதிரி, படிப்பில் கொஞ்சம் மறதி மந்த நிலைங்கிற மாதிரி, குடும்பத்துக்குள்ளே பேச்சு இப்போ கோபம் ஜாஸ்தி வரும். குரு நல்ல இடத்துல இல்லாமல் சனி நல்ல இடத்துல இல்லைன்னா கோபம் ஜாஸ்தி வரும், பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் கூடாது, பொறுத்து போகணும். இல்லைன்னா உறவுகள் நம்மை வெறுத்து போயிடும். உடல் ஆரோக்கியத்தை வயசானவங்க பார்த்துக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். குடும்பத்தில் ஒற்றுமையை பேணி காக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு தான் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர், தெய்வ புலவர். நாமும் சொல்ல முடியும். பணத்தால் கட்டமைக்கிறத விட ஒரு வீட்டை குணத்தால் கட்டமைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கொஞ்சம் குணத்தை பெருக்குனீங்கன்னா, பணத்தை பெருக்கிறத விட குணத்தை பெருக்குனீங்கன்னா, இந்த சூழ்நிலை வெள்ளலாம் வர நவம்பர், டிசம்பர், ஜனவரி குரு நல்லிடத்துக்கு வந்துச்சுன்னா நல்லது நடக்கும். இப்போ ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஏதாவது வரன் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார், குரு நல்லிடத்தில் இல்லைன்னு, அப்போ பண்ணலாமா? பண்ணலாம். அந்த நிகழ்வு நடக்கிறது நவம்பர், டிசம்பர், ஜனவரியாக இருந்தால் இப்போ ஏற்பாடு பண்ணலாம், அப்படி பண்ணிக்கலாம். அந்த நிகழ்வு நடக்கிற காலம் நல்லா குரு நல்லிடத்தில் இருக்கணும். யாரோ ஒருத்தர் குரு நல்லிடத்தில் இருந்தால் போதும், 2 பேருக்கு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, அந்த தம்பதிகளாக ஆகக்கூடியவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஜோதிடர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எல்லாம் கேட்டு திசா புத்தி அந்தரங்களை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த 100% அது சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய போக்கு மென்மையாக போகணும். ஏன்னா 3 செவ்வாய் துணிஞ்சு பேசுவீங்க. இந்த சமயம் துணிவு கூடாது, பணிவு நல்லது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு விநாயகர். அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. ராசி அதிபதி குரு 5ல் இருக்கார். 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அதை பார்க்கிறார். இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக அவங்ககிட்ட இருக்கு. குடும்பத்தில் பண வரவு, சுபகாரிய நிகழ்வு, சந்தோஷமான செய்திகள், உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் எடுக்கிறதுன்னு புதிய முயற்சிகள் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். அரசியல் இருந்தீங்கன்னா புதிய உத்வேகம் இருக்கும். கடந்த 1 வருஷமாக கொஞ்சம் முடக்கமாக தெரிஞ்சிருக்கு, உடம்பு பிரச்சனை அது இதுன்னு முடக்கம் இருந்திருக்கு. இப்போ அது நீங்கி திரும்ப ஆக்டிவ் ஆயிடுவீங்க. படிப்பில் ரொம்ப குழப்பம் இருக்கு, அந்த குழப்பம் இப்போ நீங்கிடும். இந்த இடமே வேண்டாம், இந்த கல்வியே வேண்டான்னு கூட நினச்சிருந்தீங்கன்னா இப்போ சரின்னு படும். அப்போ தவறுன்னு பட்டது இப்போ சரின்னு படும். அப்போது புரியாத விஷயங்கள் புரியும். பணம் நஷ்டம் காட்டுற சூழலிருந்து லாபம் காட்டுற சூழ்நிலைக்கு வரும். தொழில் திரும்ப சூடு பிடிக்கும். ஆக எல்லா வகையினருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் ராசி கோச்சாரம் இருக்குது. சந்திரனும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தை நோக்கி வந்துட்டுருக்கு இந்த வாரம். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து துணிச்சலுக்கு கொடுக்குது. கேது 6ஆம் இடத்துலேருந்து எதிர்ப்புகளை வெல்லுது. ஆக மகிழ்ச்சிக்குரிய நல்ல சந்தர்ப்பத்துக்குரிய வாரம். ஆனால் திசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு மேலுக்கு வந்துடுவீங்க. அந்தஸ்து கூடிடும். எல்லோரும் உங்களை மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணும், மகிழ்ச்சிக்குரிய வாரம்னு சொல்லணும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். நேயர்களே, இதுவரை உங்களுடைய வார ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கவே பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.